அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் கோவை பீகாக் சேனல். வருடத்திலேயே 5 புரட்டாசி சனிக்கிழமைகள் மட்டுமே அனுமதிக்கக்கூடிய பெருமாள்முடி கோவில் பற்றி தான் பார்க்க போறோம். இந்த கோவில் 5200 அடி உயரம் கொண்டது. கிட்டத்தட்ட 4 to 5 hours நம்ம ட்ரெக் பண்ணி போகணும். இந்த கோவில் நம்ம எப்படிலாம் போறோம், நம்ம எப்படி பயணம் பண்ணுன்ற வீடியோவை பார்க்கலாம் வாங்க. இந்த கோவில் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா, கோயம்புத்தூரில் இருந்து ஆனக்கட்டி போற வழியில மாங்கரை போஸ்ட் தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும். அதுக்கப்புறம் லெப்ட் திரும்பணும்னா 10 கிலோமீட்டர் நம்ம உள்ள போய் டிராவல் பண்ணாதான் மலையடிவாரத்துக்கே போக முடியும். நம்ம அந்த 10 கிலோமீட்டரே வந்து பயங்கரமான ஜேர்னியா இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம போகக்கூடிய ஒரு இடம். ஏன்னா சின்ன ரோடா தான் இருக்கும், ஒரு ஃபாரஸ்ட் ஜோனுங்கிறதுனால மலையடிவாரத்தை நம்ம பார் பண்ணிட்டு நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சின்ன ரீக்கா போயிட்டு வந்துடலாம். போன பதிவுல மேல்முடி ரங்கநாதர் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். இந்த கோவிலும் 5200 அடி உயரம் கொண்டது. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் நம்ம ட்ரெக் பண்ணி போயிட்டு வந்தோம். கோயம்புத்தூர்லயே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மலைக்கோவில் நாராயணருக்குரிய 2 கோவில் தான் இருக்கு. அதுல முதலாவதாக மேல்முடி ரங்கநாதர் திருக்கோவில், இரண்டாவதாக பெருமாள்முடி ரங்கநாதர் கோவில். இந்த ரெண்டுமே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஜோன்ல தான் இந்த கோவிலே இருக்கு. நம்ம அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி தான் நம்ம போக முடியும். பாலமலை ரங்கநாதர் கோவில் வந்து நம்ம மேலேயே நம்ம ரோட்லாம் இருக்கு, வசதிகளும் இருக்கு, வண்டி வாகனங்கள் எல்லாமே போகும், பஸ்ஸும் வசதிகளும் இருக்கு. ஸோ நம்ம அங்க ஈஸியா போயிட்டு வந்துட முடியும். மேல்முடியும் பெருமாள்முடியும் நம்ம 5 மணி நேரம் ட்ரெக் பண்ணி தான் போயிட்டு வர முடியும். இதுல 2 கோவில பற்றிய சிறப்புகளும் நம்ம சேனல்ல பார்த்தாச்சு. கடைசியா பெருமாள்முடி கோவிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு. இந்த கோவிலும் ஒரு புதுமையான அனுபவமா தான் இருந்தது. வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். மேல்முடி போயிருக்கும் போது ஒரு 14 பேர் நாங்க போயிருந்தோம். ஒரு ட்ரெக்கிங் டீமே நாங்க வந்து செட் ஆயிட்டோம், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். இப்போ எங்க போனாலும் நாங்க பிளான் பண்ணி சேர்ந்து போறக்கூடிய ஒரு குரூப்பா இப்போ நாங்க இருக்கோம். இப்போ இந்த பெருமாள்முடி கோவிலுக்கு நாங்க 4 பேர் தான் போயிருந்தோம். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் நாங்க தொடர்ந்து போயிட்டு இருந்தனால எல்லாரும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்தாங்க. லாங் டிராவலா எல்லாருமே இருந்தனால இந்த ட்ரிப்புக்கு வர முடியல. நாங்க 4 பேர் சேர்ந்து போயிருந்ததுல யூடியூபர் பேக் பெஞ்சர் ராம் அண்ட் தனுஷ் அண்ட் மை சன் சர்வாதேவ், நாங்க 4 பேர் சேர்ந்தா போயிருந்தோம். நாங்க இப்போ எல்லாம் மலை ஏறது எல்லாமே, ட்ரெக்கிங் போறது எல்லாம் ஒரு ஃபன்னா அட்வென்ச்சர்ஸ் வந்து ஃபீல் பண்றது எல்லாருமே சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் என்ஜாய் பண்ணி போறாங்க. வயசு வித்தியாசம்ன்ற ஒரு விஷயம் கூட இப்ப இல்ல. நிறைய பேரை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு, அதிசயமாவும் இருக்கு. நம்மளை விட வயசானவங்களா போகும்போது நம்மலாம் வந்து எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்பிரேஷனாவும் இருக்கு. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோவில்ல ஃபாரஸ்ட் ஜோனுங்கிறதுனால பல ஆண்டுகளாக பெண்களை வந்து இந்த கோவிலுக்கு அனுமதிக்கவே இல்லை. சில வருடங்களா மட்டுமே ஃபாரஸ்ட் பர்மிஷன் வாங்கி அனுமதிக்கிறாங்க. அதுல முக்கியமா இந்த வருடம் கூட வந்து அனுமதிக்கவே இல்லை. நாங்க கார் எடுத்து முன்னாடி போகும்போதே எங்களை அலோ பண்ணல. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எங்க கிட்ட கேட்டாங்க, அலோடு கிடையாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆல்ரெடி நாங்க முன்னாடியே வந்து நாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல பர்மிஷன் வாங்கி வச்சுட்டதுனால எங்களை அலோ பண்ணாங்க. ஃபர்தரா வந்து இன்னும் அபிஷியலா இன்னும் சொல்லவே கிடையாது. பட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இப்போதைக்கு வந்து பெருசா அலோ பண்ணல. ஏன்னா டீப் ஃபாரஸ்ட்ங்கிறனால கொஞ்சம் நம்ம கேட்டு தான் போக வேண்டியது இருக்கும். ப்ரீ புக்கிங்கா நம்ம பண்ணி தான் போகணும் நம்ம. ஸோ நிறைய வந்து யானைகள்லாம் நடமாடுற இடம், சிறுத்தை, காட்டெருமெல்லாம் வரக்கூடிய இடங்கிறனால அவங்க நம்மளோட நல்லதுக்காக தான் சொல்றாங்க. ஏன்னா ஒரு மென்ஸா இருந்தா சீக்கிரமே அவங்க ஓடி அவங்களால தப்பிச்சுக்க முடியும். ஒரு லேடிஸ்னால அவ்வளோ சீக்கிரம் அவங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு வந்து அந்த அளவுக்கு ஓட முடியாது. நம்ம நிறைய பயந்துருவோன்ற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துட்டு இருக்கு. காலப்போக்கில் கண்டிப்பா நமக்கு இங்கே அனுமதிப்பாங்க நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு வந்து ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்றேன்னா, அடுத்த வருடம் நீங்க பயணிக்கணும்னா நீங்க கண்டிப்பா முன்னாடியே பிளான் பண்ணி கண்டிப்பா நீங்க வாங்க. நல்லா விசிட் பண்ணக்கூடிய ஒரு அட்வென்ச்சரான பிளேஸ். அது மட்டும் இல்லை, முழுக்க முழுக்க வந்து ஒரு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு, நாராயணரை தரிசிக்கக்கூடியன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான பிளேஸ்னே சொல்லலாம். இவ்வளோ மலைகளை கடந்து அவரை போய் தரிசனம் பண்ணும்போது இருக்கிற ஃபீலே வேற மாதிரி இருந்தது. எல்லா கஷ்டங்களும் நமக்கு தீர்ந்து போயிடும். அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. இந்த தடவை நான் வந்து புரட்டாசி மாதங்களில் நான் 4 வாரங்களும் நான் வந்து நாராயணரை தரிசனம் பண்ணதுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஒவ்வொரு வாரமும் எனக்கு ஒவ்வொரு தரிசனம் சிறப்பாக எனக்கு கிடச்சிச்சு. எனக்கு அடுத்தடுத்த வருடங்களையும் நிறைய கோயில்களை தரிசனம் பண்ணணும், நிறைய மலைகள் ஏறணும், நிறைய கோவில்களுக்கு போகணுன்றது நிறைய ஆசைகளும் எனக்கு இருக்கு. வரக்கூடிய வீடியோக்குள்ள நிறைய நம்ம பார்க்கலாம். நம்ம
முக்கியமான விஷயமே மலை ஏறதுக்கு கிட்டத்தட்ட 4 to 5 hours ஆகும். கண்டிப்பாக ஒரு 2 லிட்டர் வாட்டர் பாட்டிலாவது மினிமமாக தேவைப்படும். இங்கே மலை ஏறும்போது எனக்கு கண்ணுக்கு முன்னாடி வேறு எந்த சுனையுமே தெரியல. ஏதோ உள்ளுக்குள்ளே போனால் ஒரு சுனை இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்து அலோவ் பண்ணல. அங்கே யானை வரும்னு சொல்லிட்டு அங்கே அலோவ் பண்ணல. சில பேர் ரிட்டர்ன் நாங்கள் வரும்போது பார்க்கும்போது அங்கே தண்ணி ரொம்ப கருப்பாக தான் வருது அப்படின்னாங்க. ஸோ சரியாக தண்ணி வரல அந்த டைமில். ஸோ எப்படினாலும் நம்ம கேரி பண்ணிக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். 2 லிட்டர் கேன் கண்டிப்பாக வேணும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக ஃபுட்டு ஏதாவது கண்டிப்பாக சாப்பிட்டுக்கோங்க. நான் 2 இட்லி சாப்பிட்டுக்கிட்டேன். நான் மலையேற கீழே அடிவாரத்துலேயே நிறையா ஃபுட்டு கடை எல்லாமே இருந்துச்சு. ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. மலை நெல்லிக்காய் அங்கேயே விளையிற நெல்லிக்காய் கிடச்சிச்சு. அங்கே அது ரொம்ப துவர்ப்பாக இருந்தது. ஆனால் ரொம்ப எனர்ஜியாகவும் இருந்தது. எல்லா விஷயம் கீழேயே இருக்குது. காஃபிலேருந்து எல்லாமே இருக்குது. கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கொஞ்சம் எனர்ஜிலாம் கொஞ்சம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறுங்க. ஏன்னா மேலே போக கண்டிப்பாக நமக்கு டயர்ட் கண்டிப்பாக வரும், டீஹைட்ரேஷன் ஆகும். கண்டிப்பாக நம்மளே கொஞ்சம் சேஃபாக பார்த்து தான் நம்ம மலையேறவே ஆரம்பிக்கணும். ஹாய் சொல்லுங்க. போலாமா? ஓகே. இவங்க தான் யூடியூபர் குட்டி ட்ரக்கர். நிறைய மலைகளுக்கெல்லாம் போய் இந்த சின்ன வயசுலேயே நிறைய அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்வீட்டாக அழகாக பேசுவாங்க. அவங்க சேனலையும் விசிட் பண்ணி பாருங்க. மலை ஏறும்போது கொஞ்சம் கரடு முரடான பாதைகள் தான் அதிகமாகவே இருந்துச்சு. டஃப்பான்னு கேட்டால் கொஞ்சம் லேடிஸ்க்குலாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஏற ஆரம்பிக்கும் போது நம்ம பாடி ஹீட்டு வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். நமக்கு அது செட் ஆகிறதுக்கே ஒரு 1/2 hourக்கு மேலேயே எடுத்துரும். அதுக்கப்புறம் மேலே போக ரொம்ப கொஞ்சம் ஸ்டீஃபாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா, இதுக்கு 2 ரூட் இருக்குது. நிறைய பேர் தப்பாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 90 டிகிரியில் ஒரு மலை மேலே ஏறி இறங்கி தான் நம்ம போகணும். அந்த மலையேற்றத்தில் நிறைய பேர் ஏறவும் நாங்களும் வந்து அவங்க அதுதான் ரூட்டு போகலன்னு சொல்லிட்டு நாங்களும் போக ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் கூட வந்த 2 பேருமே நாங்கள் முன்னாடியே அவங்க போயிட்டாங்க. ராமும் தனுஷும் சொல்லிட்டு முன்னாடியே அவங்க போக வச்சுட்டோம் நாங்கள். ஏன்னா என் பையன் சர்வாதேவி வந்து மெதுவாக தான் நடந்து வந்தான். சரி நீங்கள் முன்னாடி போங்க, நாங்கள் பின்னாடி வரோன்னு சொல்லிட்டு ஸோ ரூட்டும் மிஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கரடு முரடாக மேலே ஏறி கொஞ்சம் டஃப்பாக ஏறி போகிற மாதிரி சூழ்நிலையாக இருந்துச்சு. இறங்கி வரும்போது தான் தெரிஞ்சிச்சு நாங்கள் தப்பாக ஏறி போயிட்டோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இறங்கி வரும்போது அதுவுமே ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. பட் இந்த ரூட் வந்து நிறைய பேர் ஏறிட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்களேன். கஷ்டப்பட்டு ஏறி போனாங்க. அங்க பாரு, அங்க போகணும். ஏதோ போக சாதாரணமாக வரும்னாங்க. போக இன்னும் 90 டிகிரி ஆகுது. இது மேலே போய் வச்சிருவீங்களா? ஓகே. ஓ இதுக்கு அபிஷேகம் பண்ணுவீங்களா மேலே? ஓகே 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 இல்லை அங்கேயே விரதம் இருந்து வரீங்க. சரி சரி. இந்த டைம் வரும்போது ஆண்களே கொஞ்சம் மலையேறக்கு நிறையவே திணறினாங்க. ஏன்னா 2 ரூட்டுமே டஃப்பாக தான் இருந்தது. ஆனால் இந்த ரூட்டு வந்து ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. எல்லாருமே நல்ல ஒரு கைடோட பார்த்து போங்க. அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். எல்லாரும் போகிறாங்களேன்னு சொல்லிட்டு நம்மளும் நடந்து போயிட்டோம்னா அவ்வளோதான். ஆனால் என்ன ஒரு பெஸ்ட் பார்ட்டுனா 2 ரூட்டுமே ஒரே இடத்துல கனெக்ட் ஆகுது. ஏன்னா இந்த மலையில் மேலே ஏறும்போது ஒரு 2 மலையை ஏறி இறங்கி அதுக்கப்புறம் ஒரு யூ டர்ன் போட்டு தான் அந்த கோவிலுக்கு நம்ம மலை உச்சியை அடைய முடியும். அந்த சுவாரஸ்யம் வேற லெவலாக தான் இருந்துச்சு. ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டும் அவ்வளோ அழகா இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கறக்காகவே நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதில் நிறைய பேர் நாராயணரை தரிசனம் பண்ணுறதுக்காக ஒரு கூட்டம் வேகமாக போயிட்டு இருந்தாங்க. இதில் பாதி பேர் வந்து அட்வென்ச்சரை என்ஜாய் பண்ணுறதுக்காகவே வந்தாங்க. நம்ம 2மே கலந்த ஒரு கலவைங்கிறனால 2மே நம்ம பார்க்கறக்காக தான் போயிட்டு இருக்கோம். அட்வென்ச்சரும் நம்ம ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு போனோம். அது மட்டும் இல்லாமல் மனசுக்குள்ளே எப்போ நாராயணரை தரிசனம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு.
மலையை ரீச் ஆகும்போதே பயங்கரமான ஒரு மேகத்துக்குள்ள தான் அந்த இடமே மறைஞ்சிருந்துச்சுன்னு சொல்லணும். பக்கத்தில் பார்க்கும்போதே இது வேற ஒரு உலகம் மாதிரி தெரிஞ்சிச்சு. எனக்கு வந்து இமேஜினேஷனில் ஒரு கைலாயத்துக்கே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நம்ம ஸ்னோலாம் அங்கே இருக்கும்ல, அப்படி அந்த ஒரு இமேஜினேஷன் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்தில் போக போக எனக்கு வந்து கியூரியாசிட்டி ஜாஸ்தியாச்சு, எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் எல்லாம் கூட்டம், பயங்கரமான கூட்டம். அந்த சாமியே மறைச்சிக்கிட்டாங்க. ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் சுவாமி தரிசனமே பண்ண முடிஞ்சிச்சு. இந்த கோவில் ஒரு டீப் ஃபாரஸ்டுக்குள்ள மேல இருக்கிறதுனால இங்க உள்ள பூஜை பண்றவங்க கூட அந்த மலையடிவாரத்துல இருக்கக்கூடிய கிராம மக்கள் இருக்கவங்க தான் பூஜை பண்ணிட்டு போறாங்க. அது முக்கியமான நாட்கள்ல மட்டுமே தான் வந்து போறாங்க. இதுக்கு இந்த பாறை ஒரு கூம்பு வடிவத்துல இருக்கிறதுனால கரெக்டா அந்த பாறையை சுத்தி கிரிவலம் மாதிரி வர்றாங்க. ஆனா அந்த கிரிவலம் வர்றது ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம் தான். அதை தயவு செய்து பண்ண வேண்டாம். இங்க பெருமாளை தரிசனம் பண்ணாவே நமக்கு போதுமானதாவே இருக்கும். நிறைய பேர் ரிஸ்க் எடுத்து அதில் போயிட்டு வந்தாங்க. எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. சரி, நான் இருந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். சரி, அவங்க நம்பிக்கைக்கு எல்லாரும் போறாங்க. ஆனா அந்த ரிஸ்க் இனிமேல் தயவு செய்து எடுக்காதீங்க. அது கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி தான் அந்த இடமும் கூட. இந்த மலைக்கு உச்சியில தான் ஒரு பாறை கூம்பு வடிவத்துல மிக பிரம்மாண்டமா இருக்கு. இந்த இடத்துலதான் பெருமாள் உலகளந்த பெருமாளா காட்சி அளிக்கிறதா சொல்லப்படுது. இப்போ நம்ம பெருமாள் முடி கோவில்ல நம்ம இருக்கோம். இப்ப இந்த மலை வந்து 5200 அடி உயரம் கொண்டது. கிட்டத்தட்ட வந்து நாங்கள் காலையில 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 1 மணிக்கு தான் வந்து ரீச் ஆனோம். அதுக்கப்புறம் இப்போ எப்போ கிளம்பி போயிட்டு இருக்கோம்னா மணி 3 மணி ஆக போகுது. இவங்க யாரு தெரியுங்களா? பெரிய ஒரு ப்ரோ யூடியூபர். டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நல்லா இருக்கு கிளைமேட்னு சொல்லி நினைச்சோம்னா சடான ஒரு இடி மின்னலோட அடிச்சு பாருங்களேன், தெரிச்சு எடுத்து கிளம்பலான்ட்டு கிளம்பி ஓடிட்டோம். நாங்க சரியான டைமிங்ல நாங்க போயிட்டு வந்தோம். கீழே இறங்கும் போது மழை வர மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா மழையே வரவே இல்லை. லைட்டா மட்டும் தூரிச்சு டிஸ்லிங்கா இருந்துச்சு. ஆனா மழை பெய்யவே இல்லை. நல்லபடியா கீழே இறங்கிட்டோம். நல்ல ஒரு தரிசனம், நல்ல ஒரு அட்வென்ச்சர், நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவலா இருந்துச்சு எல்லாமே. ஹாய் கோவை பீகாக் நேயர்களே, வணக்கம். ஃபைனலாக இப்போ மலை ஏறி இறங்கியாச்சு. கரெக்டாக மணி வந்து 5 ஆச்சு கரெக்டாக. அப்பா, ஒரு வழியாக பெருமாள் முடியோட ட்ரிப் ஒரு வழியாக ஓவர் ஆயிடுச்சு. நல்லபடியாக திருப்தியாக சுவாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு.